எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். தமிழக வன்னியகுல சத்திரியர்களும் ஆந்திரா அக்னிகுல சத்திரியர்களும் வேறு வேறு சாதி அப்படின்னு ஒரு புது புரளி கிளப்பப்பட்டிருக்கு. அந்த சம்பவம் ஏன் கிளப்பப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2 வாரங்களுக்கு முன்னாடி பாமக தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பை பாமக பொதுக்குழு கூட்டத்தில் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பாமக ஆந்திராவிலும் விரைவில் தொடங்கப்படும், அதற்கான முன்னெடுப்புகளை கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அந்த அறிவிப்புக்கு பிறகு அடுத்த ஒரு வாரத்திலே ஆந்திராவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நேரடியாக பனையூர் பாமக அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திச்சு கட்சி ஏன் தொடங்கப்படணும், கட்சியை பார்த்தீங்கன்னா அங்கே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையான்ற அனைத்து கோணத்திலையும் ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்தது. இந்த சம்பவத்தை பார்த்த தமிழகத்துக்குள்ள இருக்கிற பார்த்தீங்கன்னா பல கோணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பலர் புது புது புரளிகளை கிளப்பிட்டு இருக்கிறானுங்க. குறிப்பா இந்த மொழிபேதம் பார்த்தீங்கன்னா வச்சு சாதிகளை பார்த்தீங்கன்னா பிரிக்கிற ஒரு இனத்தை பிரிக்கிற ஒரு கூட்டம் அங்க இருக்கிற அக்னிகுல சத்திரியர்கள் தெலுங்கு பேசுவாங்க, இங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தமிழ் பேசுவாங்க, ஒருவேளை பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுற அந்த கூட்டத்தோட சேர போறாங்களா, இல்ல அங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் கூட்டத்தோட சேர போறாங்களா அப்படின்ற ஒரு கோணத்துல ஒரு புது ரூட்டுல ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கு. இன்னொரு கும்பல் என்ன அப்படின்னா, ஐயோ ஆந்திரால வசிச்சுட்டு இருக்கிற அக்னிகுல சத்திரியர்களுக்கும் வன்னியர்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க, அவங்க வேற ஜாதி இவங்க வேற ஜாதிங்க அப்படின்னு இன்னொரு புறம் இன்னொரு குரூப். ஏன்னா இந்த 2 குரூப்புமே ஆந்திராவுக்கு நேரடியா போய் அங்க இருக்கிற வன்னியர்களை சந்திச்சு அந்த மக்களுக்கான வாழ்வியல் என்ன, கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, அவர்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு எந்த ஒரு புரிதலுமே இவங்களுக்கு எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? சமூக வலைதளங்கள் மூலமாக உட்காந்துக்கிட்டு எதையாவது எந்த ஒரு அடிப்படை வரலாற்று புரிதலும் இல்லாம உட்காந்துக்கிட்டு பணாத்திட்டு இருக்கிற ஒரு வகையான கும்பல் தான் இந்த கும்பல். அந்த கும்பலுடைய விஷயத்தை தான் நம்ம மக்களும் பலர் பார்த்து ஏன் இப்படி பேசுறாங்க, இப்படியாப்பட்ட விஷயம்லாம் சொல்றாங்களே, அது உண்மையா பொய்யா அப்படின்ற கோணத்துல தொடர்ச்சியா நம்மள தொடர்பு கொண்டு பேசிட்டே இருக்கிறாங்க. அந்த தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே நம்ம தனிப்பட்ட முறையில வரலாற்று ரீதியாக பதில கொடுத்தோம். இது தொடர்ச்சியா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, நம்ம மக்களுக்குமே ஒட்டுமொத்தமா ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்ற கோணத்துலதான் இந்த காணொலியே பேச வந்திருக்கும். குறிப்பா இங்க ஆந்திரா அக்னிகுல சத்திரியர்கள் வேற, தமிழகத்துல இருக்கிற வன்னியகுல சத்திரியர்கள் வேற அப்படின்னு சொல்றவனுக்கெல்லாம் அடிப்படையா ஒரு வரலாற்று புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாநிலங்கள்லயுமே வன்னியர்கள் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அது தமிழ்நாடு ஆகட்டும், ஆந்திராவாகட்டும், தற்போது ஆந்திராவிலிருந்து பிரிந்த தெலுங்கானாவாகட்டும், இல்ல கேரளாவாகட்டும், இல்ல கர்நாடகாவாகட்டும், இந்த தென்னிந்திய மாநிலங்கள்ல குறிப்பிட்ட மக்கள் தொகையோட வன்னியர்கள் அங்கேயும் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுல பெரும்பான்மையாக தமிழகத்துல 2 கோடி வன்னியர்கள் வாழ்றாங்க. 40 லட்சத்துக்கு மேல கர்நாடகத்துல வன்னியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 60 லட்சத்துக்கு மேல ஆந்திராவில் வன்னியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 5ல இருந்து ஒரு 8 லட்சம் வரைக்கும் தெலுங்கானாவில் வன்னியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே போலதான் ஒரு 5ல இருந்து ஒரு 7 லட்சம் வன்னியர்கள் கேரளத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி தென்னிந்தியா முழுக்க ஒரு சமூகம் பரவி வாழ்ந்துட்டு இருக்குது. இது வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய இது பேரினம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியாப்பட்ட மக்கள் தொகை கொண்ட இந்த சமூகம் மொழி ரீதியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள்ல இருந்து அங்கங்க அவங்கங்க அப்படி அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. கர்நாடகத்துல கொஞ்சம், ஆந்திராவில கொஞ்சம், கேரளத்துல கொஞ்சம் அப்படின்னு அப்படியே இந்த சமூகம் பறந்து விரிந்த பேரினமா தென்னிந்தியா முழுக்க இருந்த இந்த சமூகம் அப்படியே அந்தந்த மாநிலங்கள்ல மொழி ரீதியாக பிரிக்கப்பட்ட அந்த மாநிலங்களோட அவங்களுடைய வாழ்வாதாரம் நின்றுடுச்சு. அந்த வாழ்வாதாரம் நின்று போச்சு அப்படின்றதுனால அவங்களுக்கும் இங்க இருக்கிற வன்னியர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு தவறான புரிதலை எவனா பேசுறானா அவன் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கான்றத வன்னியர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பா இப்படியாப்பட்ட ஒரு விதண்டாவாதம் பேசிட்டு இருக்கிற இந்த கும்பலுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இங்க விளக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இங்க தமிழகத்துல வன்னியர்களை பரவலாக ஒரு பெயரோட அழைப்பாங்க. என்ன அப்படின்னா பள்ளிகள். பள்ளின்ற அந்த பெயரோட வன்னியர்களை அழைப்பாங்க. இவங்களா பள்ளிங்க, இவங்க பள்ளி பசங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தோட வன்னியர்களை பள்ளிகள் அப்படின்ற வரலாற்று ரீதியாக பல இடங்கள்ல நாம அழைக்கப்பட்டிருக்கோம். அதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற மக்கள் வரைக்கும் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற வன்னியர்களுக்கு பள்ளிகள் அப்படின்ற பெயர் எப்படி உரித்தான ஒரு ஒன்றோ அதே போலதான்
ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க அதாவது சித்தூர்ல தொடங்கி கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற வந்து ஆந்திராவுடைய எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற அந்த வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற வன்னியர்களுக்கு பள்ளி அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா பதத்தோட பெயரோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் நேரடியா வந்து பார்த்தீங்கன்னா அங்க போய் வந்து அங்க இருக்கிற மக்களை பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு அப்படின்னு அனைத்து விஷயத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். இங்க எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படியாப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வாதாரத்தோட அதே கலாச்சாரத்தோட தான் அங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அக்னிகுல சத்திரியர்களா சொல்லப்படுகின்ற பள்ளிகளாகிய வன்னியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை பிரித்தாளும் சூழ்ச்சியில ஒரு மொழியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா புதுசா கம்பி கட்டுற கதைகளை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை பிரித்தாளும் ஒரு சூழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா பண்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கு. புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா முழுக்க வாழ்ந்துட்டு இருக்கிற வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் அப்படின்ற பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தோட இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. ஆந்திராவில் வசிச்சுட்டு இருக்கிற அக்னிகுல சத்திரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பள்ளிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. கர்நாடகாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் அப்படின்ற பெயர் உண்டு. கேரளத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற வன்னியர்களுக்கு பள்ளிகள் அப்படின்ற பெயர் உண்டு. புரியுதுங்களா? இந்த சமூகம் ஒரு பேரினம். இந்த பேரினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து பேசுறதெல்லாம் வரலாற்று ரீதியாக தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறதுடைய விளைவு. புரியுதுங்களா? இதையெல்லாம் தாண்டி 100 வருடங்களுக்கு முன்னாடி வந்து வன்னியர்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர் அரசாணை நம்ம பெறப்படும் போது அந்த அரசாணைக்காக அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உழைத்தவர் யார் தெரியுமா? ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா உற்ற சொந்தமா இருந்த பொன்னமண்டல லட்சுமண சுவாமி வர்மா. அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோவுக்காக அதிகபட்சமாக வந்து செலவு செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரு தான் இந்த ஜியோவே வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாரு. புரியுதுங்களா? அதிகபட்சமாக 40 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை வந்து சுமக்கிறாரு. அந்த வழக்குக்காக அவ்வளவு ஆதாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா திரட்டி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இடங்கள்ல பள்ளிகளாகிய வன்னியர்களும் பள்ளிகளாகிய அக்னிகுல சத்திரியர்கள் மட்டுமே சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு 1929ஆம் ஆண்டு நம்மளுக்கு அரசாணை பெறப்பட்டது. அந்த அரசாணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உழைத்தவர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா வசிச்சுட்டு இருக்கிற பொன்னமண்டல லட்சுமண சுவாமி வர்மா. அவர் இறந்துட்டாரு, அது வேற கதை. அவருடைய வரலாறுங்க இருக்கிற பெரும்பகுதியான வன்னியர்களுக்கு தெரியாது. நம்மளுடைய ஜியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லட்சுமண சுவாமி வர்மா அப்படின்னு, வர்மா காரு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள பிணைப்போட தான் நம்ம 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருப்போம். நடுவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழிவாரியான மாநிலங்கள் பிரித்த பின்னாடி வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி விட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நிற்க விட்டு பல சாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிறவங்க எந்த போராட்டத்துக்கும் வரமாட்டான். வன்னியரை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தள்ளி விட்டு இவன் பின்னாடி நின்றுப்பான். வன்னியர் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பலியாடு ஆகிடுவான். அது எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் சரி, மொழிப்போர் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டமா இருந்தாலும் சரி, தோழர் தமிழரசனுடைய போராட்டமா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட விஷயங்கள் வன்னியர்கள் நாம தான் மடிஞ்சிருக்கோம். நீங்க கர்நாடகாவே ஒட்டுமொத்த வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பனாரை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிராளியாக பார்க்குதுன்னு என்ன காரணம்? நாம ஒட்டுமொத்த மக்களுக்கான காவிரி நீருக்காக வந்து போராடியவர் தான் வந்து வீரப்பனார். இந்த சமூகம் அவ்வளவு பெரிய போராட்ட குணம் கொண்டது. புரியுதுங்களா? அவ்வளவு பெரிய போராட்ட குணம் மட்டும் கிடையாது, இந்த சமூகம் தென்னிந்தியா முழுக்க பரவி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பேரினம். இந்த பேரினத்தோடைய வந்து வரலாறு எதையுமே தெரியாம இஷ்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதெல்லாம் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது பேசணும்னா அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. புரியுதுங்களா? டே, நாங்க வந்து தென்னிந்தியா முழுக்க வாழ்ந்துட்டு இருந்தாலும், நாங்க பல மொழிகளை வந்து பேசியிருந்தாலும், நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பள்ளிகளாகத்தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். பள்ளிகளாகத்தான் வந்து வரலாற்றுல சொல்லப்படுகிறோம், அறியப்படுகின்றோம். நாங்க பள்ளிகள் அப்படின்ற ஒரே இனமாக வன்னியகுல சத்திரியர்களாகத்தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வந்து புரிய வைக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு வன்னியகுல சத்திரியர்களுக்கும் இருக்கு. புரியுதுங்களா? நாம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்களா இருந்தவங்க எல்லாம் பல மொழிகளை கற்று இருக்கிறாங்க. நம்முடைய தாத்தா வர்மா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல புலமை பெற்றவர், ஆங்கிலத்துல புலமை பெற்றவர், புரியுதுங்களா? தமிழ்ல வந்து புலமை பெற்றவர். இப்படி எண்ணற்ற மொழிகளை வந்து நாம கற்று இருக்கோம். அந்த பாக்கியம் வந்து நமக்கு இல்லாம போயிடுச்சு. நாமளும் வந்து பாத்தீங்கன்னா இங்க மொழி ரீதியான விஷயங்களை பேசிட்டா நம்மள முன்னாடி கூட்டிட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசுறவங்க போறா நம்மளதான் பலியாடு ஆக்கியிருக்கான். ஏன்னா இந்த தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் இன்னும் நம்ம பேசலாம், ஏகப்பட்ட விஷயங்களை பேசலாம்.
அவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்குது. இந்த சமூகத்தை பற்றிய வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் வந்து இந்த சமூகத்துல இருக்கிற நமக்கே இல்லை அப்படின்னா அடுத்தவன் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட பொய்யான வரலாறுகளை நம்மளுடைய தலையில கட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி எடுப்பான். நமக்குத்தான் அந்த புரிதலே கிடையாது. மொழி ரீதியான விஷயம் பேசிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம அது பின்னாடி ஓடிடுறோம். நம்ம இனம் அங்க வாழுதா, நம்ம மக்கள் அங்க வாழ்றாங்களா, அப்படியே வந்து அந்த மக்கள் வந்து அங்க வாழ்ந்தாங்கன்னா அந்த மாநிலத்துடைய மொழியை பேசதானே செய்வாங்க. அப்படியே பேசினாலும் அந்த சமூகத்துடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய இன்னும் சொல்ல போனா சித்தூர்ல இருந்து வந்து குண்டூர் வரைக்கும் இருக்கிற வன்னியர்கள் அவங்களுடைய வீடுகளில் தாய்மொழியாக தமிழ் பேசுவாங்க. வன்னியர்கள் மட்டும் கிடையாதுங்க, அகமுடியார் சமூகம், இன்னும் வந்து சில சமூகங்கள்லாம் இந்த பகுதியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே தமிழை வந்து பேசுவாங்க, தெலுங்கையும் பேசுவாங்க. கர்நாடகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற வன்னியர்கள் வந்து தாய்மொழி தமிழாக வந்து பேசுறாங்க. அங்க இருக்கிற பறையர் சமூகம் வந்து தாய்மொழி தமிழாக வந்து பலர் வந்து பேசுறாங்க. இப்படி ஏனைய வந்து சமூகங்கள் வந்து மொழிவாரியான வந்து மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாலும் அந்தந்த பகுதிகளில் வாழ்ந்துக்கிட்டு இன்னமும் வந்து அந்த மொழிகளை பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இதை பற்றிய எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாம மற்ற சாதிகள் எல்லாம் மற்ற மாநிலங்கள்ல இருந்தா அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெருமையா பேசுற பெரும் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலை கூட்டமே இங்க இருக்கு. இந்த தமிழ் தேசிய குரூப் எல்லாம் அப்படிதான் பேசிட்டு தெரியும். ஆனா வன்னியர்கள் மட்டும் வந்து மற்ற மாநிலங்கள் இருக்காங்கன்னு வாயை திறந்து கூட பேச மாட்டானுங்க. அவங்க மொழி வந்து என்ன மொழியை பேசுறான்னு கூட பேச மாட்டானுங்க. புரியுதுங்களா? அப்படியே வந்து வன்னியர் சமூகத்துடைய வரலாறை வந்து உடைச்சே தீரணும் அப்படின்ற கோணத்துலதான் பேசுவானுங்க. புரியுதுங்களா? இந்த புரிதல் நம்ம மக்களுக்கு வந்து இல்லாம போறதுனாலதான் இவனுங்க எல்லாம் நமக்கு வந்து புது புது கதைகளை வந்து நம்மளுடைய தலையில கட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. அப்படியாப்பட்ட விஷயத்துக்கு இனிமேல் வந்து வன்னியர்கள் இடம் கொடுக்காதீங்க. வரலாறுகளை தெரிஞ்சுக்குங்க. அனைத்து மாநிலங்களில் இருக்கிற வன்னியர்களோட வந்து தொடர்பு வச்சுக்குங்க, பேசுங்க, பழகுங்க. புரியுதுங்களா? மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள், தப்பே கிடையாது. புரியுதுங்களா? நம்ம தமிழ் பேசியே தீரணும் அப்படின்ற கட்டாயம் நமக்கு வந்து ஏன் ஏற்படுது? நம்மளுடைய தாய்மொழி. புரியுதுங்களா? அப்படித்தான் மற்ற மாநிலங்களில் இருக்கிற வசிச்சுட்டு இருக்கிற அவங்களும் வந்து அந்த மொழியை பேசுவாங்க. நாம வந்து தெலுங்கு கத்துக்கிறதுனாலயோ, நாம வந்து கர்நாடகத்துல வந்து கன்னடம் கத்துக்கிறதுனாலயோ, நாம வந்து கேரளத்துல வந்து மலையாளம் கத்துக்கிறதுனாலயோ, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற ரஜபுத்திரர்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஹிந்தி கத்துக்கிறதுனாலயோ இங்க தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலயும் வந்து செத்து போயிடாது. புரியுதுங்களா? ஏன்னா இறுதி வன்னியன் வாழ்ற வரைக்கும் வந்து தமிழ் வாழும். இது வரலாறு. தமிழுக்காக உயிர் நீத்த ஒரு பெரும் போர்க்குடி வந்து அரசர்களாக வன்னியர்கள் நாம தான் இருந்திருக்கோம். வேற எந்த சமூகத்தினரு எவனுமே கிடையாது. தமிழுக்காக உயிர் நீத்த வந்து பார்த்தீங்கன்னா நந்திவர்ம பல்லவன், தமிழ்நாடு காத்த பெருமான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றுல அறியப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா காடவராய கோப்பரிஞ்சிங்க பல்லவன். இதெல்லாம் வரலாறு. இப்படி யாருக்கு வந்து இந்த வரலாறுகள் இருக்கு? தமிழுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள், அவன் யார்? அவன் சேர மன்னன் இளங்கோவடிகள். வன்னியர் வம்சத்துல வந்து பிறந்தவங்க அவங்க எல்லாம். இந்த மொழிக்காக வந்து எவ்வளவு தூரம் வந்து பயங்கரமா வந்து இருந்திருக்காங்க. அதனால மற்ற மொழிகளை நாம வந்து பேசுறதுனால கத்துக்கிறதுனால தமிழ் அழிஞ்சிடும் அப்படின்னு எவனா சொன்னான் அப்படின்னா அதோட வந்து முட்டாள் தானே எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? வன்னியர்கள் நாம சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள். நாம முடிந்த அளவுக்கு வந்து இந்த வரலாறுகளை வந்து கற்றுக்கொள்வதோடு நம்ம சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய முழுக்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பேரினமா நாம இருக்கிறோம். அந்த பேரினத்தோட மீண்டும் நாம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புகளை வந்து வச்சுக்கணும். நம்மளுடைய வரலாறுகளை நம்ம அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பயணப்படணும். நாளை வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நம்ம பயணப்பட்டாலும் இந்த சமூகத்துக்கான வந்து ஒரு பாதுகாப்பு சூழலை நம்ம உருவாக்கியே தீரணும். புரியுதுங்களா? இது 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வன்னியகுல சத்திரியர்கள் செய்திருக்கிறார்கள். வரலாற்று ரீதியாவே நாம வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு கனெக்டட் பீப்புளா வன்னியர்கள் நம்ம வாழ்ந்திருக்கோம். அதனால தான் அரசர்களாக மிகப்பெரியதாக நம்ம ஆண்டிருக்கோம். ஆனா நம்மள இன்னைக்கு மொழின்ற ஒரு விஷயத்துக்குள்ள மட்டுப்படுத்தி நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை சுருக்கி இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு வந்து பிளவுபடுத்த முடியுமோ அவ்வளோ பெரிய பிளவு வேலைகளை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சாதிகளும் பார்த்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அந்த புரிதலோட வந்து செயல்படுங்க. புரிதலோட செயல்பட்டா மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம சமூகத்தை பற்றிய புரிதலை உருவாக்க முடியும். புரியுதுங்களா? எவனாவது மற்ற மாநிலங்கள்ல வன்னியர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னா அப்படின்னாலோ, மற்ற மாநிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மொழிகளை பேசுற வன்னியர்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவனை
புத்தியோட வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு, டே வெண்ண, நாங்கள் எந்த மாநிலத்துல வாழ்ந்தாலும் அந்த மாநிலத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா மொழியை பேசுறது ஒருபுறம் இருந்தாலும், நாங்க வரலாற்று ரீதியாக நாங்க பள்ளிகளாக, வன்னியர்களாக, வன்னியகுல சத்திரியர்களாக, அக்னிகுல சத்திரியர்களாக, சம்புகுல சத்திரியர்களாக, பள்ளிகுல சத்திரியர்களாக நாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவனுங்களுக்கு புரிய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தெளிய வச்சு அனுப்புங்க அப்படின்னு இந்த காணொலி மூலமாக ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரியர்களுக்கும் விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. மறந்துடாதீங்க, தென்னிந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பரவி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பேரினத்துடைய மிக முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியான வந்து பெயர்கள்ல ஒன்று பள்ளி. பள்ளின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பெயர் கிடையாது, இந்த இனத்துடைய மிகப்பெரிய வரலாறு. புரியுதுங்களா? அது அவ்வளவு சாதாரணமா ஒரு வார்த்தை கிடையாது. அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக தொன்மையான வரலாற்று தொடர்புடைய ஒரு பெயர் தான் பள்ளின்ற ஒரு பெயர். அதை வன்னியர்கள் எந்த காலத்திலையும் மறந்துட வேண்டாம் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன். போரிடும் பெரும்படையாம் பள்ளிவாழ்த்தம் போர்ப்படை அப்படின்னு தென்னிந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் போர்க்குடி வம்சமாக வாழ்ந்த இனம்தான் பள்ளிகளாகிய வன்னியகுல சத்திரியர்கள். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கூட்டும். அடுத்தொரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.